எலக்ட்ரிக்கல் ஏசி 3 பின் பிளக் வடிவத்தின் அறிவியல் ரகசியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி சேனல் பிளை இன் பிசிக்ஸ். இன்றைய வீடியோவில் நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் 3 பின்கள் உள்ள பிளக் பாயிண்டின் பின்னணியில் உள்ள அறிவியல் ரகசியத்தினை பார்ப்போம். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அந்த 3 பின்களில் ஒன்று பெரியதும் நீளமானதாகவும் இருக்கும், மற்ற இரண்டும் சிறியதாக இருக்கும். இதன் பின்னணியில் உள்ள ஒரு அழகான அறிவியல் ரகசியத்தினை காண்போம் வாருங்கள். அமைப்பு மற்றும் அறிவியல் குறியீடுகள். இந்த 3 மின் கம்பிகளில் ஒன்று ஃபேஸ், இது மின்னழுத்தம் அதாவது வோல்டேஜினை மின்சாதனத்துக்கு தருகிறது. 2 நியூட்ரல், மின் சுற்றனை முடிக்க உதவும் கம்பியாகும். 3 எர்த், பாதுகாப்பிற்காக தரையோடு இணைக்கும் கம்பி இது. ஏன் எர்த் பின் மட்டும் பெரியதாகவும் நீளமானதாகவும் உள்ளது? 3 கம்பிகளில் ஏன் எர்த் மட்டும் மிக நீளமாக உள்ளது? 3 பின் பிளக் ஒன்று ஒரு 3 பின் ஜாக்கெட்டின் உள்ளே செலுத்தும் போது முதலில் எர்த் பின் தான் இணைப்பை பெறும். இதனால் மின்சாதனத்தினுடைய மெட்டல் பாடி மின்சாரத்துடன் இணையும் முன்பே தரையோடு இணைப்பை பெற்றுவிடுகிறது. இதுவே பாதுகாப்பிற்கான சிறப்பம்சமாகும். அதேபோல் பிளக் வெளியே எடுக்கும் போதும் அனைத்திற்கும் கடைசியாகத்தான் எர்த் பின் வெளியே வருகிறது. இதனால் எந்த நேரத்திலும் மின்சாரத்தினை பெறுவதற்கு முன்பும் மின் இணைப்பு விளக்கப்பட்ட பின்பும் தரையுடன் இணைப்பை பெறுகிறது. இதனால் மின் அதிர்ச்சியிலிருந்து நாம் காப்பாற்றப்படுகின்றோம். எர்த் பின் பெரியதாக இருக்க காரணம், தவறுதலாக அதிக மின்னோட்டம் சாதனத்தின் மெட்டல் பாடிக்கு வந்தால் அதனை எளிதாக கடத்துவதற்காக. பெரிய கடத்தியின் மின் எதிர்ப்பு மிக குறைவு, அதாவது லோ ரெசிஸ்டன்ஸ். இதனால் ஃபால்ட் கரண்ட் உடனே தரைக்கு செல்லும். அதாவது மின்சாரம் மனித உடல் வழியாக செல்லாமல் தரை வழியாகவே சென்று பாதுகாப்பினை உறுதியாக்குகிறது. இதற்காகத்தான் தடித்த எர்த் கம்பியை பயன்படுத்துகின்றோம். அறிவியல் பின்புலம். இதன் பின்னணியில் உள்ள மின்சார விதிகள் ஓம்ஸ் லா மற்றும் கிர்ச்சாஃப் லா போன்றவையாகும். ஃபால்ட் கரண்ட் குறைந்த மின்தடையின் வழியாகவே செல்லும் என்பதனை இவ்விதிகள் உறுதிப்படுத்துகிறது. ஆகவே எலக்ட்ரிக் குக்கர், அயன் பாக்ஸ் போன்ற மின்சாதனங்களில் எர்த் பின் பெரிதாகவும் நீளமாகவும் இருப்பதால் மின்சாரம் தரையில் பாய்ந்து நம்மை விபத்திலிருந்து காத்து விடுகிறது. இப்போது தெரிந்திருக்கும் அந்த 3 கம்பிகளின் அமைப்பு வெறும் வடிவமல்ல, அது நம்மை பாதுகாக்கும் அடையாளம். அடுத்த முறை மின் விளக்கினை பார்க்கும் பொழுது இந்த எர்த் பின்னு தான் நம்மை காப்பாற்றுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்தினை கமெண்டில் பதிவிடவும். மேலும் இது போன்ற அறிவியல் விளக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவும். மீண்டும் இதேபோல ஏன், எதற்கு, எப்படி என்ற பல்வேறு வீடியோக்களில் நாம் சந்திப்போம். நன்றி.